கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. யோசுவா 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. எரிகோவை சுதந்திரிக்க முடியாதபடிக்கு எல்லா கதவுகளையும் எரிகோ மக்கள் அடைத்து விட்டார்கள். இப்பொழுது அதை எப்படி சுதந்திரிப்பது? ஒரு பெரிய கேள்விக்குறி, பெரிய கோட்டை. அந்த கோட்டையை உடைத்து உள்ளே போவதற்கு ஒரு காரியமும் செய்ய முடியாது. அதனால்தான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் 6 நாள் 6 முறை சுற்றி வாருங்கள், 7வது நாள் 7 முறை சுற்றி வந்து எக்காலம் நெடுந்தொனியாய் தொனிக்கிற போது ஆர்ப்பரியுங்கள், துதியுங்கள், எரிகோ கோட்டை உடைந்து விழும். அப்படியே உடைந்து விழுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் அதை சுதந்திரித்து கொண்டார்கள். நாம் இப்படி ஒரு பெரிய அற்புதத்தை இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக எரிகோ கோட்டை அடைக்கப்பட்டிருந்தது போல, சுதந்திரிக்க முடியாதபடிக்கு எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டது போல, இன்னைக்கும் சிலருடைய வாழ்க்கையில சில பகுதிகள் சுதந்திரிக்க முடியாதபடிக்கு அடைக்கப்பட்டிருக்கிறது. அதை எப்படி சுதந்திரிப்பது? இந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? சில நாட்கள், 6 நாட்கள் அமைதியாய் கர்த்தரை மகிமைப்படுத்தி தங்கள் இருதயத்திலே மகிமைப்படுத்தி கொண்டே நடந்திருப்பார்கள். 7ஆம் நாள் 7வது முறை சுற்றி வருகிற போது ஆர்ப்பரித்து துதித்து மகிமைப்படுத்துகிறார்கள். எரிகோ கோட்டை உடைந்து விழுகிறது. இந்த சம்பவம் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. இந்த சம்பவத்தை தாவீது உணர்ந்ததினாலோ என்னவோ, அவர் ஒரு நாளிலே 7 முறை அவர் துதித்தாராம். 119ஆம் சங்கீதம் 164வது வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம், உமது நீதி நியாயங்களின் நிமித்தம் ஒரு நாளில் 7 முறை உம்மை துதிக்கிறேன் என்று சொல்லி துதிப்பார். இப்பொழுது தாவீதை எடுத்துக்கொண்டால், அவருக்கு முன்பாக நிறைய பகுதிகள் அடைக்கப்பட்டிருந்தது. அவர் மேல் அபிஷேகம் இருந்தது. அவர் மேல் தேவனுடைய ஆவியானவர் இருந்தார். ராஜாவாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டார். ஆனால் சவுல் அதை சுதந்திரிக்க முடியாதபடிக்கு தாவீதை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி துரத்தி கொண்டே இருக்கிறான். ஆனால் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து கடைசியிலே அந்த இலக்கை அடைய வைத்தார். இன்னும் தாவீதுக்கு நிறைய நெருக்கம், போராட்டம், சஞ்சலம், எல்லா பகுதிகளும் அடைக்கப்பட்ட சூழ்நிலை நிறைய வந்த போதிலும் தாவீது ஒரு துதிக்கிற மனுஷனா இருந்தார். நிச்சயமாய் அவர் நிறைய வெற்றிகளை பெற்றதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த காலை நேரத்திலே அருமையான சகோதரா, சகோதரி, நீங்கள் சுதந்திரிக்க முடியாதபடிக்கு ஏதோ ஒரு தடைகள், ஏதோ ஒரு போராட்டங்கள் அப்படியே உங்களுக்கு முன்பாக இருக்கலாம். இன்னைக்கு நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாருங்கள், துதித்து பாருங்கள். சில நிமிடங்கள் அப்படியே உங்களுடைய ஸ்தானத்திலே நின்று கர்த்தரை, உங்களுடைய கரங்களை உயர்த்தி துதித்து பாருங்கள். நான் நிச்சயமா சொல்கிறேன், அந்த தடை நீங்க ஆரம்பிக்கும். எங்கு தேவனை மகிமைப்படுத்துகிற துதி எழும்புகிறதோ அதை நீங்கள் சுதந்திரிப்பதற்கு தேவன் பலத்த அற்புதங்களை செய்வார். இன்றைக்கு வேலையிலே, குடும்பத்திலே, பல சூழ்நிலைகளிலே உங்களுக்கு முன்பாக இருக்கிற ஆசீர்வாதங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறதா? இந்த காலை நேரத்தில் அதை உடைந்து விழும். கர்த்தர் அதை சுதந்திரிக்க உங்களுக்கு உதவி செய்வார். நாம் சேர்ந்து ஜெபிக்கலாமா? ஆண்டவரை துதிக்கலாமா? வல்லமை உள்ள பிதாவே, நல்ல தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக எரிகோ அடைக்கப்பட்டிருந்தது போது ஆண்டவரே, அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் உம்மை துதித்து மகிமைப்படுத்தின வேளையிலே அந்த கோட்டையை இடிந்து விழ பண்ணி அதை சுதந்திரிக்க உதவி செய்தேன். இந்த காலை நேரத்திலும் எத்தனையோ ஆண்டுகள் காத்திருக்கிற, தேடுகிற, எதிர்பார்க்கிற காரியங்கள் அவர்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருக்கலாம், சுதந்திரிக்க முடியாமல் இருக்கலாம். இந்த காலை நேரத்தில் எங்கள் ஜீவனுள்ள ஆண்டவர் அவைகளெல்லாம் உடைத்து போடும்படி நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. தாவீதை போல நாங்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருந்து ஜெயம் பெற தேவன் உதவி செய்யுங்க. இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Amen.